இங்கே நான் வரா மாதிரி இருக்கேன் என்கிட்ட. பயந்துட்டேன் கைஸ் கொண்டாத்துல. இது கேட்டுச்சு பாருங்கள். கேட்டுச்சிங்களா இல்லையா அந்த சவுண்ட் உங்களுக்கு? இதை கேட்குதுங்களா? கைஸ் சத்தியமாக என்னால் முடியல. கை கால்லாம் ஒதுக்கு. இது ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அசோக். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் வீடியோவும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு அமானுஷ்யமான ஒரு சவுண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல. ஸோ நான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்காக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அது என்ன சவுண்டுன்னு காமிங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டைம் கூட பாருங்கள் என்ன டைம் ஆச்சுன்ட்டு. ஸோ டைம் பாருங்கள், மணி 11:15 ஆயிடுச்சு இப்போவே. ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கைஸ், அது என்ன சவுண்டு நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ இந்த இடத்த நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள். நாங்கள் மூடிட்டு வந்த கதவு வேறு திறந்துருக்கு. இந்த நேரத்தில் நாய் வேறு கொலைக்கணுமா? பானையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு டாப்பு, மொட்டை மாடி. ஸோ இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டைமில் ஒரு நாய் வேறு குலைச்சிட்டு இருக்கு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ அது எந்த மாதிரி சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டுங்க அது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஆந்த சவுண்டுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஆந்த சவுண்டு கூட அந்த மாதிரி இருக்காதுங்க. ஸோ அது என்ன சவுண்டுன்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த என்ன சவுண்டுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி அதை பார்த்துட்டு தான் கைஸ் போகிறோம். ஸோ லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணோன்னே எனக்கே பயமாக இருக்குங்க. என்னது அது? ஸோ நீங்களே பாருங்கள், லைட் ஆஃப் பண்ண பிறகு ஒன்றுமே தெரியல கைஸ் சுத்தமாக. ஸோ என் ஃபேஸில் லைட் அடிக்குதா எனக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குதுன்னே தெரில. ஸோ அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பொட்டுக்கிட்டலாம் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவ்வளோ பக்குன்னு இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஸோ நீங்கள் எப்போனாச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா தனியாக பெற்றவங்க சொல்ல இந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா? ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய பயம் இருந்திருக்கு, தனியாக போக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன தான் சவுண்டு அப்படின்ட்டு. கேட்டுச்சிங்களா அந்த சவுண்டு? இப்போ உங்களுக்கு கேட்டுச்சிங்களா இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்டது. ஸோ எங்கள் வீட்டு கீழே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி போன இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த கூட நீங்களே பாருங்கள். இதை பாருங்கள். ஸோ எனக்கு அந்த வீட்டை பார்த்தாலும் ஒரு பயம்தான். என்னால் சத்தமாக கூட பேச முடியல, அதுவே பயமாக இருக்குது. ஒரு மூளைக்காக உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உக்காந்துருக்கேன்.
கைஸ் இங்கே நான் வரா மாதிரி இருக்கேன் என்கிட்ட. பயந்துட்டேன் கைஸ் கொண்டாத்துல. என் மூஞ்சில் உங்களுக்கு பயம் தெரியும். ஸோ இந்த எஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசம் தான் எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோ கூட போடுவேன். எனக்கு பேச கூட முடியலங்க, பேசுறதுக்கு கூட பயமாக இருக்குது இப்போது. ஸோ கைஸ் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11:24 ஆகிடுச்சு. ஸோ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு கேட்காமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஆனால் இது ரொம்ப ஆபத்தானது. ஸோ அங்கே பாருங்கள் அந்த வீட்டில் மட்டும் எப்படி லைட் எரியுதுன்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச வீடு தான். ஸோ எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் பாழடைஞ்ச வீடாக தான் இருக்குது. ஸோ அந்த சைடும் பாழடைஞ்ச வீடு, ஸோ இந்த சைடும் பாழடைஞ்சு, ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பாழடைஞ்ச வீடாகவே தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த சைடு போவோம். ஒன்றுமே தெரியல கைஸ், கீழே என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்லாம் தந்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், செம்ம பயமாக இருக்குது. வாங்க அந்த மூலையில் போய் உக்காந்து பார்ப்போம். ஸோ என் மூஞ்சில் லைட் அடிக்கிறதுனால கரெக்டாக எனக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த சவுண்டு கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு. இது கேட்டுச்சு பாருங்கள், கேட்டுச்சிங்களா இல்லையா அந்த சவுண்ட் உங்களுக்கு? இதை கேட்குதுங்களா? நல்லா கேட்டுச்சு, 2 வாட்டி அந்த சவுண்டு கேட்டுது. இப்போ ஸோ 2 வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்டுது. அப்பா சத்தியமாக என்னால் முடியல, கை கால்லாம் உதிருது பாருங்க எனக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த சைடில் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்டது, இந்த சைடில் தான் கேட்டது. ஓ முடியலங்க என்னால். சரி வாங்க போய் பார்ப்போம். முடியல. ஸோ இங்கேயும் யாரும் இல்லை, அப்புறம் எங்கேருந்துங்க அந்த சவுண்டு கேட்குது கைஸ்? அப்போ எங்கேருந்து தெரியல கைஸ் எனக்கு அந்த சவுண்டு கேட்குறது.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா மணி 11:45 ஆக போகுது. என்னால் முடியல கைஸ், ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. இப்போது டைம் ஆக ஆக பயங்கர பயமாக இருக்குது எனக்கு. எல்லா பக்கமும் வந்து ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்குது கைஸ். ஏன்னா ஒரு பக்கமாக கேட்டால் பரவாயில்ல, எல்லா பக்கமும் ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்குது. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் லைட் அடிக்கவாசி எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி டக்குன்னு திரும்ப சொல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக் கலரில் வந்து சடனாக என் மேலே அடிச்சுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வீந்து ஸோ முட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அப்படியே கீழே வீந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேணா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோலாம் ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.